ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மியா பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஹேர் ஆயில் பற்றி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் அளவுகள் எல்லாமே நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு நிறைய கருவேப்பிலை வாங்கி இந்த மாதிரி அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன், கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரும்ன்றதுனால. ஸோ இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாமே. அதே மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின சுத்தமான பியோர் கோகோனட் ஆயில் ப்ளஸ் நல்லெண்ணெய் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 250 ml எடுத்திருக்கேன், நல்ல ஒரு பெரிய பவுலில் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு 150 ml நினைக்கிறேன். இது வந்துட்டு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு வந்துட்டு சளிலாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்துட்டு ஆமணக்கு எண்ணெய் சொல்லுவாங்கள்ல, கேஸ்டர் ஆயில், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இப்போ இதோட ப்ரிப்ரேஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே வந்துட்டு ஒரு இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் ஹேருக்கு என்ன ரெடி பண்ணுறீங்களோ அது வந்துட்டு ஒரு இரும்பு பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த அயன் கண்டென்ட் நிறையவே கிடைக்கும். அயன் கண்டென்ட் இல்லைன்னா கூட நமக்கு ஹேர் ஃபால் நிறையவே இருக்கும். ஸோ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நல்லெண்ணெய் ரெண்டுத்துமே நான் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் அந்த மேலே வந்துட்டு இந்த பபுள்ஸ் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருஞ்சீரகம் ப்ளஸ் வெந்தயம் இதுவுமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அது அந்த சலசலன்னு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த செம்பருத்தி அதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன். செம்பருத்தி ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பொங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ட்ரை கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லது தான். எனக்கு செம்பருத்தி வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்காது. கிறிஸ்தவ கராத்தே கிளாஸ் விட போகும்போது அங்கே நிறைய இருக்கும். நான் போகும்போதெல்லாம் அதை பறிச்சுட்டே வந்துடுவேன். ஸோ அப்படி போகும்போது கிடச்சது தான் இந்த செம்பருத்தி. சரி ஓகே, செம்பருத்தி ஹேர் ஆயில் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 2 வீக்ஸாகவே நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லாவே ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே நமக்கு இறங்கி ஆயில் வந்துட்டு நல்லா நமக்கு அந்த சேஞ்சஸ் ஆகும் கலரு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு இது நல்லா காயட்டும். அப்படி சூடாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாதீங்க, நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம உடனே ஃபில்ட்ரு பண்ணிடணும், அப்படியே அந்த கடையிலே விடக்கூடாது. இப்போ வந்துட்டு நம்ம சேர்த்துருந்த ஒவ்வொரு பொருளோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃபு, வறட்சி, இந்த கிருமி தொல்லை இதெல்லாமே சரி செஞ்சு பால்னஸ் ஏரியாவில் கூடிய அந்த இடத்துல கூட நல்லாவே முடி வளர உதவி செய்யும். அதே மாதிரி நம்ம ஹேர் வந்து நல்ல ஒரு பொலிவாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபெனுக்ரிக் பற்றி சொல்லவே தேவையில்லை. வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. சில பேருக்கு இந்த ஹீட்னால கூட ஹேர் ஃபால் நல்லாவே இருக்கும். ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா நம்மளோட ஹேரை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம முடி வந்துட்டு அந்த ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி ஹேரை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். கறி லீவ்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை, உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஹேர் கேர்னாலே கறி லீவ்ஸ் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே இருக்கும். ஆயில் வந்துட்டு நம்ம நார்மலாக ரெகுலராக நம்ம எப்படி தலைக்கு எண்ணெய் வைப்போமோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் வளரல அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி அதாவது ஹோம்மேட் நம்ம யூஸ் பண்ணாலும் அதோட ரிசல்ட் வந்துட்டு ஸ்லோ ரிசல்ட்டு தான், பட் நமக்கு பெர்மனெண்ட் ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 மந்த்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். மாதிரி இளநரை, டேண்ட்ரஃப் எல்லாமே சரி செஞ்சு கொடுத்துரும். இதோட சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஹோம் கிச்சன் பொருட்கள் தான். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.